வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஜாவா எப்படி நம்ம லோக்கல் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில் போய் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கமாண்ட் ப்ராம்ப்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போய் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்பேஸ் -வெர்சன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் ஆல்ரெடி ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் ஜாவாவோட வெர்ஷனோட காட்டும், இங்கே இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஜாவா இஸ் நாட் ரெகக்னைஸ்டு அஸ் அன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட்னு காட்டுது. ஸோ நம்ம இப்போ ஜாவா இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இந்த மிஷினுக்கு. ஸோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஜாவா அதை போட்டு ஜாவா 8 டவுன்லோட். நான் ஜாவா 8 டவுன்லோட் போட்டேன். ஸோ ஜாவா 8 டவுன்லோட். உங்களுக்கு என்ன வருஷன் 11 வேணுமோ 11 போட்டுங்க. என்டர் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள், oracle.com. ஏன்னா ஆரக்கல்ல இருந்து தான் நம்ம ஜாவா டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உள்ள போங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் காட்டுது. இப்போ வந்து ஜாவா 17 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ நம்ம ஜாவா 8 இருந்தால் போதும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஜாவா 8 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணுமோ அதை சூஸ் பண்ணுங்கள். லினக்ஸ் வேணுமா, மேக்ஓஎஸ் வேணுமா, விண்டோஸ். எனது வந்து விண்டோஸ். ஸோ நான் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கிறேங்க. இதில் எனது 64 பிட். ஸோ 64 பிட்டுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோம்னா ஒரு பாப்அப் மாதிரி வரும். இதில் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஐ ரிவ்யூட் அண்ட் அக்செப்ட் த ஆரக்கல் டெக்னாலஜி அக்ரிமெண்ட்ஸில் அது மாதிரி சொல்லணும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரக்கல் சைட்டுக்கு உள்ளே போகும். இதில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இந்த க்ரியேட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. ஸோ நான் அப்படியே யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படியே டைப் பண்ணுறேன். பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தனாவே இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்ததுனாவே இங்கே டவுன்லோடு உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சா. நான் இதை இப்போ பாஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஃபஸ்ட் டைம் இருக்கவங்க இதில் போய் க்ரியேட் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு வந்துட்டு இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுங்க, உங்களுக்கு JDK டவுன்லோட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 171 MB இருக்குது. டவுன்லோட் ஆனோன்னா அதோட ஃபோல்டர் போயிருங்க, எங்கே டவுன்லோட் ஆகும், டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் ஆகும். ஸோ இதுதான் டவுன்லோட் ஆன ஃபைலு. இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுனால இந்த அப்ளிகேஷனை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் சிஸ்டம் அலோவ் பண்ணுது அந்த சேஞ்சஸ் அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். திரும்ப ஒரு விண்டோ டைலாக்லாம் ஓப்பன் ஆகும். நிறைய டைலாக் பாக்ஸ் வரும். இதில் இங்கே நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இன்ஸ்டால் ஆகுறதுன்னு ஒரு லொக்கேஷன் காட்டும். சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஜாவா, அதுக்குள்ளே JDK. நீங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் நமக்கு தேவையில்லை, இந்த லொக்கேஷன்லேயே இருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சம் ப்ராசஸ்லாம் நடக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இதில் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ வந்து இன்ஸ்டால் நடந்துகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆகும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும் ஜாவா எஸ்இ டெவலப்மெண்ட் கிட் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சியில் போய் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இருந்திருக்காது. நீங்கள் ஜாவா ஜேடிகே இன்ஸ்டால் பண்ணதுனால தான் இது வந்திருக்கு, உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு இந்த ஃபைல். இதுக்குள்ளே அப்படியே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜேடிகே ஜேஆர்இ இருக்கும். ஜேடிகே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வரைக்கும் பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த சர்ச்சில் போய் எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு கிளிக் சர்ச் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இப்போ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் போய் பார்த்து செட் பண்ணால் தான் நமக்கு ஜாவா இன்ஸ்டால் ஆகிடும். ஜாவா வந்து நமக்கு ரெஃபர் ஆகும் நம்ம சிஸ்டத்தில். ஒரு நிமிஷம். எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். இது இப்படி வராது. ஒரு நிமிஷம். எடிட் என்விரான்மெண்ட் வேரியபிளே 2 இருக்கும். ஃபார் யுவர் சிஸ்டம், ஃபார் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். ஃபார் சிஸ்டம் இல்லை, சும்மா என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இதில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்துன்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே நியூ அந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம காப்பி பண்ண பார்த்துருக்குங்களா பின் வரைக்கும், அதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இது மேலே வச்சுட்டு நியூன்னு ஒன்று இருக்கும். நியூ கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா -ஹோம் _-ஹோம் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்தோம்ல பார்த்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்க பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே நம்ம இது மாதிரி ஜாவா பார்த்து இங்கே இருக்குன்னு செட் பண்ணாதான் ஜாவா நம்ம சிஸ்டத்துக்கு தெரியும் எங்கே ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதுக்காக நம்ம இங்கே பார்த்து மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுங்க. இங்கேயும் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட். அதுக்கு வந்து இந்த சர்ச்சில் சிஎம்டி அப்படின்னு சர்ச் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இதில் ஜாவா -வெர்சன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா வெர்சன் 1.8 வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஜாவா இஸ் நாட் ரெகக்னைஸ்டு அப்படின்னு காமிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்படி தான் ஜாவா வந்து நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.